வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். மொத்தம் இதுல 25 கேள்விகள் இருக்கு. இதுல 25 கேள்விகள் நீங்க தேர்வு முறையில போட்டு பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு தெரியுது அப்படின்றது, எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தெரியல, எனக்கு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் படிக்கிறேன் அப்படின்றவங்க கேள்விகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டினை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படிலாம் கேள்விகள் கேட்கறாங்க அப்படின்ற அணுகுமுறையை கையாளுங்க. முதல் கேள்விக்கு போயிடலாம். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என குறிப்பிடும் இலக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மூதுரை, ஆப்ஷன் பி நாலடியார், ஆப்ஷன் சி பழமொழி 400, ஆப்ஷன் டி நான்மணி கடிகை. அதாவது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என குறிப்பிடும் இலக்கியம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கு சரியான விடை ஆப்ஷன் இ பழமொழி 400. இப்போ இது வரி ரொம்ப முக்கியம். பழமொழி 400ஓட ஆசிரியர் யாரு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்ச. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என குறிப்பிடும் இலக்கியம் பழமொழி 400. அடுத்து இரண்டாவது கேள்வி, எவ்வகை வாக்கியம்? மேல கொடுத்திருக்கிற மாணவன் பாடம் படித்திலான் அப்படின்றது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எதிர்மறை தொடர், ஆப்ஷன் பி பொருள் மாறா எதிர்மறை தொடர், ஆப்ஷன் சி உடன்பாட்டு தொடர், ஆப்ஷன் டி கலவை தொடர். அதாவது மாணவன் பாடம் படித்திலான் அப்படின்றது என்ன தொடர்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ எதிர்மறை தொடர். அப்ப மாணவன் பாடம் படித்திலான் அப்படின்றது ஒரு எதிர்மறை தொடர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மூன்றாவது கேள்வி, தக்க தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இக்குறளில் அமைந்துள்ள தக்கார் எச்சத்தால் என்ற இணை என்ன? ஆப்ஷன் ஏ அடிமுரண், ஆப்ஷன் பி அடிமோனை, ஆப்ஷன் சி அடி இயல்பு, ஆப்ஷன் டி இன எதுகை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த தக்கார் எச்சார் அப்படின்றது என்ன, எச்சத்தால் அப்படின்றது என்ன இணைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் இ இன எதுகை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் இ இன எதுகை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து நான்காவது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்க. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்திருக்காங்க, தமிழருக்கு பெருமை தராதது எது? ஆப்ஷன் பி நமக்குள்ளே பேசுவது எது? ஆப்ஷன் சி பழங்கதைகளால் என்ன நன்மை? ஆப்ஷன் டி பழங்கதைகளின் மகிமை யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கேள்வி என்ன அப்படின்னா, மறைவாக நமக்குள்ளே பழங்கதை சொல்வதிலோர் மகிமை இல்லை அப்படின்றதுக்கு இதற்கு சரியான விடை தமிழருக்கு பெருமை தராதது எது? இதற்கு சரியான விடை தமிழருக்கு பெருமை தராதது எது? அடுத்து ஐந்தாவது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்க. இரட்டை கிளவி இரட்டையர் பிரிந்த திசையா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி இரட்டை கிளவி எவ்விடத்தில் வரும் அப்படின்றது. அடுத்து ஆறாவது கேள்வி, கீழ் வருவனவற்றில் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல்கள் எது? ஆயிரந்தீவு அங்கையர்கண்ணி, ராஜதண்டனை, மாங்கனி, கொய்யாக்கனி. ஆயிரந்தீவு அங்கையர்கண்ணி, ராஜதண்டனை, மாங்கனி, கொய்யாக்கனி. யாரோடது? கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல். இதற்கு சரியான ஆப்ஷன் டி கொய்யாக்கனி. கொய்யாக்கனின்னு வரும், இது பொய்யாக்கனின்னு இருக்கு. சோ இது அவரோட நூல் கிடையாது. அப்ப மீத மூணுமே அவரோட நூல்கள் தான். ஆயிரந்தீவு அங்கையர்கண்ணி, ராஜதண்டனை, மாங்கனி அப்படின்றது கண்ணதாசனோட நூல்கள். அப்ப ஆயிரந்தீவு அங்கையர்கண்ணி, ராஜதண்டனை, மாங்கனி அப்படின்றது யாரோட நூல்? கண்ணதாசனோட நூல். அடுத்து ஏழாவது கேள்வி, கடலில் கரைத்த பெருங்காயம் போல் இந்த உவமை வாக்கியம் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த உவமை உணர்த்துற பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பகிர்தல், ஆப்ஷன் பி கலத்தல், ஆப்ஷன் சி வீணாதல், ஆப்ஷன் டி ஏமாறல். கடலில் கரைத்த பெருங்காயம் போல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெருங்காயத்தை கடல்ல கரைச்சோன்னா அது என்னதான்? வீணாதான். அப்ப வீணாதல் அப்படின்றதான் கரெக்ட். கடலில் கரைத்த பெருங்காயம் போல் அப்படின்றது வீணாதல் அப்படின்ற பொருளை குறிக்குது. அடுத்து எட்டாவது கேள்வி, திருநிலை வினையெச்சத்தை எடுத்து எழுதுக. நோயின்றி வாழ்கிறாள், மெல்ல நடந்தான், நடந்து வந்தான், நன்கு பாடினான். அதாவது தெரிநிலை வினையெச்சத்தை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி நடந்து வந்தான் அப்படின்றது. தெரிநிலை வினையெச்சத்தை எடுத்து எழுதுக. இதற்கு சரியான விடை நடந்து வந்தான் அப்படின்றது. அப்போ தெரிநிலை வினையெச்சம் நடந்து வந்தான்றது. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, சோவியத் அறிஞர் தால்சாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழை பயில தொடங்கினேன் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, ஜி யு போப்.
சோவியத் அறிஞர் டால்ஸ்டாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழை பயில தொடங்கினேன் என கூறியவர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி காந்தியடிகள். காந்தியடிகள் தான் யாரோட சோவியத் அறிஞரோட டால்ஸ்டாயோட வழிகாட்டுதல் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியிருக்காரு. யாரு? காந்தியடிகள். அடுத்து 10வது கேள்வி. உலக தமிழருக்கிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்டு பெருஞ்சித்திரனார் இதழ் பெயரை தேர்ந்தெடுக. உலக தமிழருக்கிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரோட இதழ் பெயரை தேர்ந்தெடுக. இந்தியா, குயில், தமிழ்ச்சிட்டு, மணிக்கொடி. இதுல பெருஞ்சித்திரனாரோட இதழ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விட ஆப்ஷன் சி தமிழ்ச்சிட்டு. அப்ப இந்தியா அப்படின்றது பாரதியாரோடது, குயில் அப்படின்றது பாரதிதாசனோடது, தமிழ்ச்சிட்டு யாரோடது? பெருஞ்சித்திரனாரோடது. அடுத்து 11வது கேள்வி. சரியான சொற்றொடரை தேர்க. ஆப்ஷன் ஏ தாழ்வு உயர்வு கருதாமல் பிறப்பில் தவறு. ஆப்ஷன் பி பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதல் தவறு. ஆப்ஷன் சி பிறப்பில் உயர்வு கருதல் தாழ்வு தவறு. ஆப்ஷன் டி உயர்வு கருதல் பிறப்பால் தாழ்வு தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதுதல் தவறு அப்படின்றதான் சரியான சொற்றொடர். பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதுதல் தவறு அப்படின்றதான் கரெக்ட். அடுத்து 12வது கேள்வி. முட்டையிட்டது சேவலா பொட்டையா அப்படின்ற வினாவில் அமைந்துள்ள வலு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பால்வலு, ஆப்ஷன் பி திணைவலு, ஆப்ஷன் சி வினாவலு, ஆப்ஷன் டி மரபு வலு. இந்த மாதிரி கேள்விகள் வரும். வலுவுல இருந்து ஒரு கேள்வி. முட்டையிட்டது சேவலா பொட்டையா அப்படின்றது இவ்வினாவில் அமைந்துள்ள வலு எது? பால்வலு, திணைவலு, வினாவலு, மரபு வலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி வினாவலு. அப்போ இதற்கு சரியான விடை வினாவலு. அடுத்து 13வது கேள்வி. வரை இச்சொல்லின் வேர் சொல்லை வினையால் அணையும் பெயராக்குக. வரை அப்படின்றதோட வினையால் அணையும் பெயராக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வரைதல், ஆப்ஷன் பி வரைந்த, ஆப்ஷன் சி வரைந்தவன், ஆப்ஷன் டி வரைந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரை இச்சொல்லின் வேர் சொல்லை வினையால் அணையும் பெயராக்குக. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி வரைந்தவன் அப்படின்னு சொல்லி. இப்ப வரை அப்படின்றதோட வேர் சொல்லோட வினையால் அணையும் பெயர் என்ன? வரைந்தவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வரைதல் அப்படின்றது தொழில் பெயரை குறிக்கும், வரைந்த அப்படின்றது பெயர் சொல்ல குறிக்கும், வரைந்து அப்படின்றது வினையச்சத்தை குறிக்கும். அடுத்து 14வது கேள்வி. ஊ என்ற சொல்லின் பொருளை தேர்ந்தெடுக. ஆப்ஷன் ஏ இறைச்சி, ஆப்ஷன் பி உலகம், ஆப்ஷன் சி உயர்வு, ஆப்ஷன் டி உயிர். அதாவது ஊ அப்படின்ற சொல்லின் பொருளை தேர்ந்தெடுக. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ இறைச்சி. அப்போ ஊ அப்படின்ற சொல்லோட பொருள் என்ன? இறைச்சி அப்படின்றதான் பொருள். அடுத்து 15. தூ என்ற சொல்லின் பின்வருவற்றுள் எது? தூ அப்படின்ற சொல்லோட பின்வருவற்றுள் எது? ஆறு, துப்பு, உன், துன்பம் சொல்லியிருக்காங்க. தூ அப்படின்ற சொல்லின் பொருள் பின்வருவனவற்றுள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி உண்ணு அப்படின்றதான் சரியான. அப்ப தூ அப்படின்னா உன் அப்படின்றதான் சரியான பதில். உன் அப்படின்றதான் சரியான பதில். அப்போ ஊனா இறைச்சி, தூணா உன். அடுத்து 16வது கேள்வி. பாரதிதாசன் வெளியிட்ட இதழ். ஆப்ஷன் ஏ தேன்மலை, ஆப்ஷன் பி குயில், ஆப்ஷன் சி தென்றல், ஆப்ஷன் டி இந்தியா. பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு தேன்மலையா, குயிலா, தென்றலா, இந்தியாவான்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விட ஆப்ஷன் பி குயில். இப்போ பாரதிதாசனோட இதழ் என்னது? குயில். அடுத்து 17வது கேள்வி. நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ பரிதிமாற் கலைஞர், ஆப்ஷன் பி பம்மல் சம்பந்தர் முதலியார், ஆப்ஷன் சி கிருஷ்ணசாமி பாவலர், ஆப்ஷன் டி விபுலானந்த அடிகள். நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் யார்? பரிதிமாற் கலைஞர், பம்மல் சம்பந்த முதலியார், கிருஷ்ணசாமி பாவலர், விபுலானந்த அடிகள். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பரிதிமாற் கலைஞர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் பரிதிமாற் கலைஞர். அடுத்து 18வது கேள்வி. கிருஷ்ணகிரி, கோத்தகிரி இதில் காணப்படும் கிரி என்னும் சொல் என் கீழ்கண்டவற்றுள் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கல்லிடைக்குறிச்சி, ஆப்ஷன் பி பாறை, ஆப்ஷன் சி மலை, ஆப்ஷன் டி கோட்டை. அப்போ கிரி அப்படின்னாலும் நமக்கு தெரியும் ஆப்ஷன் சி மலைன்ற பொருளை குறிக்குது. கிரினா என்னது? மலை அப்படின்ற பொருளை குறிக்குது. அடுத்து 19வது கேள்வி. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. கண்ணதாசன் பாடல்கள். ஃபர்ஸ்ட் பாடல் என்ன கொடுத்துருக்காங்க? முத்தரான முத்தல்லவோ மிதந்து வரும் முத்தல்லவோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி சின்ன பையில செய்தி கேளடா, ஆப்ஷன் சி ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆப்ஷன் டி அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். அப்போ இது யாரோட பாடல்? கண்ணதாசனோட பாடல்கள். பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, சின்ன பையில செய்தி கேளடா அப்படின்றது கண்ணதாசனோட பாடல் வரிகள் கிடையாது. அப்போ மிச்சம் 3மே கண்ணதாசனோடது. அப்போ முத்தான முத்தரை மிதந்து வந்த முத்தரவே ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் அப்படின்றது கண்ணதாசனோட பாடல் வரிகள். அடுத்து 20வது கேள்வி, இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர். ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி கவிமணி, ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர். இருட்டறையில் உள்ளதடா உலகம் அப்படின்ற பாடலை யார் பாடியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன். இருட்டறையில் உள்ளதடா அப்படின்னு சொன்னது யாரு? பாரதிதாசன். அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் 4 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. தத்தை, சுகம், வெற்பு, கிள்ளை அப்படின்றது. இந்த 4ல எது பொருத்தம் இல்லாம இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் இ வெற்பு அப்படின்றதுதான் பொருத்தம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 22வது கேள்வி, அப்பசி மாசம் அடமலை இம்பாங்க இத்தொடரின் பிழ நீக்கிய வடிவம். ஆப்ஷன் ஏ ஐப்பசி மாசம் அடைமலைம்பாங்க. 2வது பி என கொடுத்துருக்காங்க. ஐப்பசி மாசம் அடைமலை என்பாங்க. ஆப்ஷன் சி ஐப்பசி மாசம் அடமலை என்பார்கள். ஆப்ஷன் டி ஐப்பசி மாசம் அடைமலை என்பார்கள். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஐப்பசி மாசம் அடைமலை என்பார்கள் அப்படின்றதா சரியான விடை. அடுத்து 23வது, இன்மையிலுள் இன்மை விருந்துறரால். இதில் விருந்து என்பதன் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பண்பு பெயர், ஆப்ஷன் பி வினையால் அணைய பெயர், ஆப்ஷன் சி பண்பாகும் பெயர், ஆப்ஷன் டி வியங்கோல் வினைமுற்று. விருந்து அப்படின்றதோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பண்பாகும் பெயர். இப்ப விருந்து அப்படின்றதோட இலக்கண குறிப்பு பண்பாகும் பெயர். அடுத்து 24வது கேள்வி, இந்தியா விஜயா என்னும் இதழ்களை வெளியிட்டவர். ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி திருவிக்கா, ஆப்ஷன் டி முடியரசன். இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பாரதியார். இந்தியா விஜயா அப்படின்ற இதழ்களை வெளியிட்டவர் ஆப்ஷன் பி பாரதியார். காரைக்கால் அம்மையாரின் கடைசி கேள்வி, காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர். ஆப்ஷன் ஏ திலகவதி, ஆப்ஷன் பி நீலாம்பிகை, ஆப்ஷன் சி சிவகாமி, ஆப்ஷன் டி புனிதவதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. காரைக்கால் அம்மையாரோட பெயர் என்ன? ஆப்ஷன் டி புனிதவதி அப்படின்றதுதான் கரெக்டான பதில். இதுக்கு மொத்தம் 25 கேள்விகள் இருக்கு. 25க்கு நீங்க இப்பதான் நான் புதுசா பாக்குறேன் அப்படின்றவங்க வீடியோ மறுபடியும் 1 மணி நேரம் கழிச்சோ 2 மணி நேரம் கழிச்சோ டெஸ்ட் மாதிரி போட்டு பாருங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க தெரியாத கேள்விகளை. இல்ல நான் ஆல்ரெடி பார்த்திருக்கேன் அப்படின்றவங்க டெஸ்ட் போட்டு எவ்வளவு மார்க் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.